டைரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ஓணம் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட ஸ்கின் டைப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கின் டைப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் சூஸ் பண்ண முடியும். அண்ட் ட்ரைனஸ், பிம்பிள்ஸ், ஆயில்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சில வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்கிறீங்க, எங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய மாட்டுது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்கிற மாதிரி பாருங்கன்னு. கண்டிப்பாக உங்களோட இந்த ஒப்பீனியனை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் 100% தமிழ்லையே விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இன்கேஸ் என்ன அறியாமல் ஏதாவது நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேனா, இல்லை உங்களுக்கு புரியாத மாதிரி எதனா சொல்லிட்டேனா, உங்களுக்கு புரியலைன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் கமெண்ட்ல கேளுங்க என்ன உங்களுக்கு புரியல அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நன்றி. மொத்தமா 4 வகையான ஸ்கின் டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் ஸ்கின், இரண்டாவது ட்ரை ஸ்கின், மூன்றாவது ஆயிலி ஸ்கின், நான்காவது காம்பினேஷன் ஸ்கின், ஐந்தாவது இது ஸ்கின் டைப்க்கு கீழே வராது, இதை ஸ்கின் கண்டிஷன் சொல்லுவாங்க, சென்சிட்டிவ் ஸ்கின். இவ்வளவுதான் ஸ்கின் டைப்ஸ் அண்ட் ஸ்கின் கண்டிஷன். இதுல நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களோட ஸ்கின் எப்படி ஒரு லுக்ல இருக்கும் அப்படின்னா, இவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாவும் இருக்காது, ரொம்ப ஆயிலியாவும் இருக்காது, பேலன்ஸ்டா ஈக்குவலா இருக்கும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலோட பேலன்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அது நார்மல் ஸ்கின். ரொம்ப ட்ரையா, ரொம்ப ரஃபா, ரொம்ப டைட்டா அண்ட் ரொம்ப இச்சிங்கா அரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஸ்கின் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின். ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் ஃபேஸ், ரொம்ப எண்ணெயா இருக்கும் ஃபேஸ், ஃபுல்லா எண்ணெய் தன்மையா இருக்கும், அதிகமா எண்ணெய் சுரக்கும், அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அது ஆயிலி ஸ்கின். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு டி ஜோன்ல மட்டும் ஆயில் இருக்கும், மற்ற இடங்கள்ல ட்ரையா இருக்கும், இல்ல நார்மலா இருக்கும். டி ஜோன்னா என்ன அப்படின்னா, ஃபோர்ஹெட் இப்படி இருக்குல்ல, ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ், சின், நோஸும் சின்னும் இப்படி இருக்கு, அதனால அதை நம்ம டி ஜோன் சொல்லுவோம். நெற்றி, மூக்கு, நாடி இந்த இடங்கள்லாம் ஆயிலியா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா அந்த மாதிரி இருக்கும். மற்ற இடங்கள்ல கன்னங்கள் ரெண்டுமே ரொம்ப நார்மலா ட்ரையா அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் ரொம்ப ரெட்னஸ் இருக்கு, ரொம்ப பர்னிங்கா இருக்கு, ரொம்ப எரியுது ஸ்கின், எரிச்சலா இருக்கு, இல்ல சில ப்ராடக்ட்ஸ் போட்ட உடனே அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். இதுவரைக்கும் என்னோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது, நான் இதுவரைக்கும் என்னோட ஸ்கின் டைப்பை கண்டுபிடிக்கல, என்னோட ஸ்கின் டைப்பை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இன்னும் உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா 2 எளிய முறைகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பேர் ஃபேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா முகத்தை கழுவிக்கோங்க. எந்த ஒரு அழுக்கு, எந்த ஒரு டர்ட்டுமே இருக்கக்கூடாது. நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்ல எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட், என்ன ஒரு பவுடரோ வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் கூட நீங்க அப்படி ஃப்ரீயா விட்டுருங்க, மற்ற வேலைகளை பாருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி உங்க ஃபேஸை பாருங்க. உங்க ஃபேஸ்ல பேலன்ஸ்டா இருக்கு, நார்மலா இருக்கு, லைட்டா ஆயிலியா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கின். இல்ல ஃபேஸ் ஃபுல்லா எண்ணெயா இருக்கு, எண்ணெய் தன்மையா இருக்கு, எண்ணெய் அதிகமா சுரந்திருக்கு, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு, கிரீஸியா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு அது எக்ஸ்போஷர் இருந்துச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது ஆயிலி ஸ்கின். அண்ட் டி ஜோன்ல மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர்ஹெட், நெத்தி, மூக்கு, நாடி இந்த இடங்கள்ல மட்டும் ஆயிலியா இருக்கு, மற்ற சைடு கன்னங்கள் அந்த மாதிரியான இடங்கள்ல எனக்கு ட்ரையா தான் இருக்கு, நார்மலா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப ரஃபா இருக்கு, ரொம்ப ஸ்கின் டைட்டா ஃபீல் ஆகுது, லைட்டா இச்சிங்கா இருக்கு, அரிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல வெடிப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு, வெடிப்பு இருக்கு, இல்ல ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும், அங்கங்க ஒயிட்டா ரொம்ப ட்ரையா அந்த மாதிரி வெடிப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்கு ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின். அண்ட் ரெட்னஸ் இருக்கு, சிவப்பா இருக்கு, அங்கங்க சிவப்பு கலர்ல இருக்கு,
பேர்னிங் இருக்கு, லைட்டா எரியற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற சிம்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அர்த்தம். இது ஒரு முறை. ரெண்டாவது மெத்தட் 2 பிளாட்டிங் பேப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாட்டிங் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர், நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டிஷ்யூ பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கோங்க. சேம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி உங்க முகத்தை ஒரு நல்ல கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸில் எதுவுமே போடக்கூடாது. ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, உங்கள் வேலைகளை பாருங்கள். அண்ட் 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். உங்கள் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக வந்து ஆயிலியாக இருக்குது, ஃபுல்லாகவுமே ஆயிலாக அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். இல்லை டீ ஜோனில் மட்டும் ஆயிலி இருக்கு, டீ ஜோன்ல ஃபோர்ஹெட், நெத்தி, மூக்கு, நாடியில மட்டும் ஆயில் இருக்கு, அது மட்டும் டிஷ்யூ பேப்பர்ல அப்ளை ஆயிருக்கு, மற்ற இடங்கள் ட்ரையா இருக்கு அப்படின்னா அது வந்து காம்பினேஷன் ஸ்கின். எந்த ஒரு ஆயிலுமே வரல, கிட்டத்தட்ட ஆயிலே வரல டிஷ்யூ பேப்பர்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். அண்ட் பேலன்ஸ்டா இருக்கு, ரொம்ப ஆயிலியாவும் இல்லை ரொம்ப ட்ரையாவும் இல்லை, பேலன்ஸ்டா இருக்கு, லைட்டா அங்கங்க ஆயில் இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின். இப்படிதான் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன். ஏன்னா இதுதான் வந்து உள்ளதுலேயே பெஸ்ட் ஸ்கின் டைப். சில பேருக்குலாம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஸ்கின், எந்த ஒரு பிம்பிள்ஸ் எந்த ஒரு மார்க்குமே ஃபேஸ்ல இருக்காது. இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். காட் அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எடுத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு வகையில் லக்கியான பர்சன் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின். சில பேர் வந்து இப்போலாம் ரொம்ப ஃபேஸ் க்ளோவாக இருக்கணும், ரொம்ப ஷைனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ மேக்கப்லேயே வந்து ஆயில் மேக்கப்னு ஒரு டைப் இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ எதுனா ஃபங்க்ஷன் போறாங்க, ஈவெண்ட் போறாங்கன்னா எனக்கு ஆயில் மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த மேக்கப் பண்ணி அந்த ஒரு ஷைனிங் அந்த ஒரு க்ளோ ஃபேஸ்ல எடுத்துட்டு வராங்க. ஆனா உங்களுக்கு வந்து நேச்சுரலாவே அந்த ஒரு க்ளோ இருக்கு. ஸோ அந்த வகையிலே நீங்க ரொம்ப லக்கி. ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆக்னே வரும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் சுரக்குது அப்படின்றதுனால ஈஸியா ஆக்னே, பிம்பிள், முகப்பருக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க அதுக்கான ரெமெடி, அதுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துட்டு வரீங்க, கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரியான ஸ்கின் டைப்க்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நார்மல் ஸ்கின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைல்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, மைல்டு கிளென்சர்ஸ், மைல்டு சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் போங்க, ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ஹார்ஷான கிளென்சர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கு அப்படின்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போங்க, ஜெல் பேஸ்ட்ல இருக்கும் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து மிக்ஸ்டா பேலன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க. க்ரீம் பிளஸ் ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத இன்னைக்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உடனே போய் உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ, பாய்.